வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. உங்க வீட்டில் இருக்கிறவங்க, முக்கியமா பசங்க மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட மாட்டேன்றாங்களா? அப்போ இந்த வீடியோவை கட்டாயமா பாருங்க. மஞ்சள் பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் இதுல எக்கச்சக்கமான வைட்டமின்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸுக்குமே இது நீங்க நிறைய சாப்பிடலாம். நீங்க காயோ சாம்பாரோ பண்ணி கொடுத்தீங்கன்னா காயை மட்டும் எடுத்து வெளியே வச்சிருவாங்க. இந்த மாதிரி துருவி நீங்க ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாதத்தோட ஒன்று சேர்ந்து வரும். அவங்க என்னன்னு தெரியாமையே சாப்பிட்டுருவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் சாதம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா 1/2 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு பெரிய துருவல்ல நம்ம துருவிக்கலாம். நீங்க சின்ன துருவல்ல துருவினீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சு போயிடும். அதனாலதான் பெருசுல துருவிக்க சொன்னேன். துருவின மஞ்சள் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காவை ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய், மஞ்சள் பூசணி, பூசணிக்காய், எல்லோ பம்கின், கத்து, கும்பளங்காய் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க உங்க ஊர்ல என்ன சொல்வீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ரைஸ் தான். இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நான் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்க போறது கிடையாது. அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு ரஸ்டிக்கா வேணும்னா நீங்க பூண்டு சேர்க்காம இருக்கணும். ரெசிபியை 3 பாட்டா பிரிச்சுக்கலாம். முதல்ல காய் வேக வைக்கிறது, அதுக்கப்புறமா பொடி அரைக்கிறது, அதுக்கப்புறமா நீங்க ரைஸ் குக் பண்ணிக்கிறது. முதல்ல நம்ம காய் வேக வச்சு எடுத்துக்க போறோம். கடாயில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா வாசனையா இருக்கும். இதுல தாளிக்கிற சாமான்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுலயே வாசனைக்கு நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துடலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணி நீங்க குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த திருப்தியுமே நம்மளுக்கு கிடைக்கும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்க நல்லா காரசாரமா சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கான உப்பை நான் அப்புறமா சேர்த்துக்க போறேன். இப்பவே நீங்க நிறைய உப்பு சேர்த்துட்டீங்கன்னா வெங்காயம் கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எல்லோ கலர்ல வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம துருவி வச்சிருக்கிற பரங்கிக்காவை சேர்த்துக்க போறோம். நான் 4 கப் அளவுக்கு துருவின பரங்கிக்காயை இதுல சேர்த்துக்க போறேன். ஜெனரலா பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துடும். அதுவும் நம்ம இந்த மாதிரி துருவி போட்டிருக்கிறதுனால டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலயே வெந்துடும். இதை இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸா ஆக்கிறதுக்காக நான் 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். நல்ல ஒரு எல்லோ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு பச்சை பட்டாணியோட விட்டமின்ஸ், மினரல்ஸுமே கிடைக்கும். பட்டாணி சேர்த்துக்கிறதுனால பசங்களுமே ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. சீசனா இருந்தா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரோசன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இது மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வேகட்டும். நம்ம இது வேகிறதுக்குள்ளேயே பொடி ரெடி பண்ணிக்கலாம். பொடி ரெடி பண்றதுக்கு கடாயில 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வெரைட்டி ரைஸ் பண்றீங்களோ அது மேல ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா வாசனையா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை, சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொறப்பொறன்னு ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இந்த காஞ்ச கொப்பரை பொடி இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ் தேங்காவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த தேங்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த பொடி ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். நீங்க அப்பவே யூஸ் பண்றீங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். எள்ளு படப்படன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்மளோட மேஜிக் இன்கிரீடியன்டான கசூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் இதுலயே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காஞ்ச வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நார்த் இந்தியன் ஃபிளேவர் கொடுக்கும். ரொம்ப நிறைய சேர்த்தீங்கனாலும் கசந்துரும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு உங்களால எவ்வளவு நைஸா பொடிக்க முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. பட் இது ரொம்ப ஃபைனா அரையாது, கொஞ்சம் குறந்தா இருக்கும். பரவாயில்ல. இந்த பொடியை நம்ம அரைக்கிறதுக்குள்ளேயும் நம்மளோட காய் அங்க வெந்திருக்கும். குழஞ்சு போகாம பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம சாதம் சேர்த்துட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ காய்க்கு சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் அப்படியே வேற வேறையா சாதம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 6 கப் அளவுக்கு குக் பண்ண ரைஸை நான் இதுல சேர்த்துட்டு ஜென்டலா அப்படியே கலந்து விட்டுக்கிறேன்.
நம்மளுக்கு பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா கலரும் போது மேஷ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ சாதத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து பைண்ட் ஆகி வந்துடும். நல்லா எல்லா பக்கமும் உப்பு காரம் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை அதில் அப்படியே சேர்த்துருங்க. உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொடி சேர்த்தோடனே நல்லா வாசனை ஆகிடும். பரங்கிக்காவோட ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறம் பொடியிலேருந்து வர ஃப்ளேவர்ஸ், பட்டாணியோட ஸ்வீட்னஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸுமே வாயில கிடைக்கும். எல்லா ஃப்ளேவரும் இருக்குன்னு சொல்லும் போது இதில் புளிப்பு மட்டும் கிடையாது. அதனால நம்ம கடைசியாக ஒரு அரை மூடி லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் மேலே தூவி விட்டுட்டு ஒரு பாதி மூடி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல காரமான காய் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்பளம் தொட்டு கூட சாப்பிடலாம். நான் உருளைக்கிழங்கு காரக்கறியோட சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப நியூட்ரிஷியஸான ரைஸ். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.